தெரிந்த தலைப்பு தெரியாத தகவல். இதுல நம்ம பார்க்க போற தலைப்பு ஓரெழுத்து ஒரு மொழி. அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். முதல் 9 பொருள்கள்ல பார்ட் 1ல பார்த்தோம். இப்ப மீதி இருக்க பொருள்களை பார்க்கலாம். அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி குகை அப்படிங்கிற பொருளை குறிக்குது. அப்படிங்கிறது தேனியை குறிக்கும்னு சொல்லி லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இல்லையா? அந்த தேனி எங்க போய் கூடு கட்டுது அப்படின்னா இந்த குகையில கூடு கட்டுது. அடுத்த பொருள் பூச்சி வண்டு. அந்த குகையில போய் தேடி கூடு கட்டுது இல்லையா? அந்த குகையில தான் என்ன இருக்கும்னா இந்த பூச்சி வண்டெல்லாம் இருக்கும். அந்த பூச்சியும் வண்டையும் கொத்தி திங்க வர்றதா என்னன்னு பார்த்தோம்னா இந்த கொக்கு. அடுத்த பொருள் தாமரை. இந்த பறந்து வருதுல அது போய் எங்க உட்காருது அப்படின்னா இந்த தாமரையில உட்காருது. அந்த தாமரைக்கு என்ன இருக்கும்? இதழ் இருக்குமா? அந்த தாமரையில யார் உட்கார்ந்துருக்குன்னு பார்த்தோம்னா திருமகள் அப்படிங்கிற லட்சுமி உட்கார்ந்துருக்காங்க. லட்சுமி கொஞ்சம் எஞ்சி போனதுக்கு அப்புறம் யார் உட்கார்றாங்கன்னா நாமகள் அப்படிங்கிற சரஸ்வதி உட்கார்றாங்க. லாஸ்ட் பொருள் கொடு. அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி ஈதல் ஈகை இது எல்லாமே கொடு அப்படிங்கிற பொருள் தான் தருது. இல்லைன்னா இது மூணையும் இணைச்சு திருமகள் நாமகள் கிட்ட என்னோட தாமரைய கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படியும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி டெய்லி நிறைய ஷார்ட்கட்ஸ் பார்க்க போறோம். சோ கீப் இட் டச்.